ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD JPY சார்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். NZD JPY நீங்கள் பார்க்குறது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த அந்த எக்ஸாக்ட் சார்ட்டு தான் வந்து இது. டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சைடில் வந்து டேட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக டேட் அண்ட் டைமை வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட்டில் வந்து இதை நம்ம எப்படி வந்து எடுத்தோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NZD JPY சார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா. இப்போ என்ன ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான அப் ட்ரெண்டு. மார்க்கெட் எங்கெங்கே இருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு சேனலில் தான் வந்து இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 4 hours ஆர்டர் பிளாக்கில் ஒரு ஆர்டர் பிளாக்காக தான் உங்களுக்கு வரும், சரிங்களா. இதில் இது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணிக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றப்பவே நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து தெரியும். என்னென்னா சிஹெச் நமக்கு வந்து தேவையில்லை, டேரெக்டாகவே என்ட்ரு ஆகலாம். ஏன் அப்படின்னா ரீசன், இதை உடச்சிருச்சுன்னா ட்ரெண்டே வந்து மாறிடும். சிஹெச் கொடுத்து ட்ரெண்டு மாறிடும். மேக்ஸிமம் அது நடக்கிறதுக்கு மார்க்கெட்டில் யாரும் விடமாட்டாங்க. மேக்ஸிமம் இங்கே தூக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு வேறு ஒரு ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டில் இது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காகவும் மார்க்கெட்டில் இது ஒரு பவர்ஃபுல் ஜோனாக வந்து பார்க்கப்படும், சரிங்களா. ஓகே, இப்போ மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்படியே வச்சிங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி நமக்கு வந்து வந்துடும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ப்ரைஸ் போனோன்னே நம்மளுடைய ஜோனுக்குள்ளே போனோன்னே டேரெக்டாக நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இதுக்கு தேவையில்லை. டேரெக்டாக ஒரு என்ட்ரியை போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை வந்து மேலே வைக்கிறதுனா ஓகே வச்சுக்கலாம். அது வந்து ஒரு என்ட்ரியாக கன்சிடர் ஆகிக்கலாம். இல்லை சார் எனக்கு எப்பவுமே வந்து கன்ஃபர்மேஷனில் பார்த்து போகிறது தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக வேறு ஒரு என்ட்ரியும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா. மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்து மேலே போகுது. மேலே போயிட்டு இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம என்னங்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோம் அப்படின்னா எதை மார்க் பண்ணுவோம் அப்படின்றத கெஸ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து போரிங் கேண்டில் ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ 50% ஆர்டர் பிளாக் உங்களுக்கு வந்து தனியாக தெரியும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 50% தான். பட் நான் இது வந்து இப்படியும் மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா. அடுத்தது நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இது அடுத்தது மார்க் பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல்லாக இன்செட் பாருங்கிறதுனால இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட் எடுக்காமல் அடுத்து மேலே போகுது. அடுத்து நம்ம மார்க் பண்ணணுன்னா எது மார்க் பண்ணுவாங்க, டேரெக்டாக இங்கே ஒரு இம்பேலன்ஸோட நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா. ஸோ இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பட் இங்கே மார்க் பண்ணாலும் இது வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டாப் லாஸை கீழே வைக்கிற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் வந்து ஏஷியன் லோக்காவது வைக்கணும், சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா டார்கெட்டை வந்து நம்ம செஷனில் எடுக்கிறோம்னா செஷன்லேயே வந்து வெளியே வரதுக்கு தான் ட்ரை பண்ணணும், சரிங்களா. செஷன்லேயே எடுக்கிறோம்னா செஷன்லேயே வெளியேனா ஒரு சின்ன டார்கெட் ஒரு 1:3 அந்த மாதிரி வந்து 5 minutesலேயே வந்து உங்களுக்கு எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் வந்து செஷனில் இருக்குது. கீழே நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 hour ஆர்டர் பிளாக்கில் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏஷியன் ரேஞ்சும் நமக்கு வந்து டேப் ஆகாமல் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெளியே வரதுக்காக ஒரு சின்ன ட்ரேடு வேணால் அட்டன் பண்ணலாம், சரிங்களா. இங்கே இது பண்ணிட்டு இப்படி இது பண்ணிட்டு நம்ம வந்து மேலே கொடுத்துடலாம். அதை மீறி வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் நான் கம்மியாக பண்ணால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இதை எப்படி வந்து செக்யூர் பண்ணலான்னா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. இது வந்து செக்யூராக இருக்கும், சரிங்களா. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு இங்கே நீங்கள் டார்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து செக்யூராக இருக்கும், சரிங்களா. இது ஓரளவு வந்து நமக்கு செக்யூராக இருக்கும். டோட்டலாக என்னை கேட்டால் 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சேஃபாக இருக்கும். இது கூட அந்தளவு சேஃபாக இருக்காது, சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இது சொல்கிறதுக்கான ஒரு ரீசனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மார்க்கெட்டும் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சார் ஒரு மார்க்கெட் வந்து உடச்சிட்டு கீழே வருது அப்படின்றத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஒரு விஷயம் வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிங்க, சரிங்களா. லைன் மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா இது லோ இது லோ இது லோ, கரெக்டுங்களா. இப்போ இந்த ஹையோட லோ பார்த்தீங்கன்னா இது உடச்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரதான் ஆரம்பிக்கும், சரிங்களா. மறுபடியும் ஒரு ஹையை உடச்சோன்னா தான் மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு
கொஞ்சம் வந்து புஷ் வந்து கொடுக்கும். சரிங்களா? இந்த இப்போ வந்து மார்க்கெட் உடச்சிருச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். டேரெக்டாக கீழே தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட அந்த விஷயங்களே வந்து அப்படி தான் இருக்கும். வேறு எதுவுமே வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்து ட்ரை பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது அடுத்த நாளே வந்துருச்சு. அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஆர்டர்ஸை எடுக்குது. சரிங்களா? ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு இம்பல்சிவான ஒரு புஷ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு இம்பல்சிவான புஷ் கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து மார்க்கெட்டில் இங்கே எடுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து சிஹெச் பாயிண்ட் இது பண்ணி எடுக்கலாம். முதல் மார்க்கெட் எங்கே எடுத்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விஷயம் காட்டிடுறேன். நம்ம அங்கே ஒரு 5 மினிட்ஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்க, அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. நான் வந்து மறுபடியும் காட்டுறேன். அது வேறு எங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகி எடுக்காது. சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தான் மார்க்கெட் வந்து எடுக்கும். சரிங்களா? வேறு எங்கேயும் வந்து மேக்ஸிமம் எடுக்காது. நம்ம மார்க் பண்ணால் அதே 5 மினிட்ஸில் தான் மார்க்கெட் எடுக்குது. பட் இந்த இடத்துல வந்து இம்பல்சிவான ஒரு மூமெண்ட் இருக்கா? ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஓப்பன் சஜஷன் எந்த இடத்துல உங்களுக்கு புல் வந்து வருதோ, அதாவது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எங்கே ஜென்ரேட் ஆகுதோ அங்கே எடுத்திங்கன்னா நமக்கு வந்து போதுமானது. அது வரைக்கும் அது மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து விஷயம் கிடையாது. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்தளவு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து மெயினான விஷயம். என்ன அப்படின்னா, லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஸ்கில்லே வந்து நமக்கு வந்து இதாகும். சரிங்களா? நம்ம லாஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை தாண்டி ஒரு சின்ன ப்ராஃபிட்னாலும் ப்ராஃபிட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கு, மேலே பார்த்தீங்கன்னா இது இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஒன்று என்ன பண்ணலாம், இங்கேயே வந்து இந்த மைனரான லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இதை டபுள் பாட்டம்னு இது பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அப்படி வந்து ஃபஸ்ட்லேயே எடுத்து உங்களுக்கு வந்து டவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து கீழே வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து டபுள் பாட்டமாக எடுத்து மார்க்கெட் இங்கே எடுத்து தான் மேலே போகுது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துடலாம். இங்கே என்ட்ரி கொடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே கீழே வைக்கிறது சேஃபர். சரிங்களா? இப்போவும் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மேலே வரைக்கும் டார்கெட்டை கொண்டு போயிடலாம். இது வரைக்கும் கொண்டு போயிடலாம். சரிங்களா? இது 1 2 3 என்ட்ரிஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து மேக்ஸிமம் வந்து செஷன்லேயே வந்துடுச்சு இந்த தடவை உங்களுக்கு. இங்கே வந்து என்ட்ரி. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியில் நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் அடிச்சிருச்சு. அதுக்கும் மேலே போயிருக்கு. அதெல்லாம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தான் வந்து இதாகும். நம்ம பேசிக் ரேஞ்சில் இருக்கவங்க 1:3 முடிச்சுக்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செஷனில் இது பண்ணுறவங்க மேக்ஸிமம் செஷன்லேயே வந்து கட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லா டார்கெட்டுமே அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எல்லா டார்கெட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? எல்லாமே சிங்கிள் லைன் தான். ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதாக வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.